டியர் ஸ்டூடெண்ட்ஸ், LCM பார்க்க போறோம். தமிழ்ல மீச்சிறு பொது மடங்கு கொடுத்திருக்க கொஸ்டின், ஃபைண்ட் த LCM ஆஃப் 225, 400 and 300. நீங்க LCM எடுக்கும்போது 3 ஸ்டெப்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம கொடுத்திருக்க நம்பரை டிவைட் பண்றதுக்கு ஒரு நம்பர் எடுக்கிறோம்ல, அது வந்து ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர்ல தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர். ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். பிரைம் நம்பர்ஸ்னா தமிழ்ல பகா எண்கள், அதாவது அதே நம்பராலும் ஒன்னாலையும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் என்ன சொல்லுவோம், பிரைம் நம்பர்னு சொல்லுவோம். அந்த பிரைம் நம்பர்ஸ் என்னது? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, இது மாதிரி என்ன செய்யும், போய்கிட்டே இருக்கும். இப்ப 2ன்னு எடுத்துக்கோங்க. இந்த 2ங்கிற நம்பர் ஒன்னாலையும் 2வாலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். அதே மாதிரி 3யும் அதே மாதிரி தான். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க அந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது என்ன நம்பரை எடுக்கணும், என்ன நம்பரை எடுத்து நம்ம டிவைட் பண்ணணும்னா ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர். இதுல ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் என்னது? இந்த 2 தான். இந்த 2ங்கிறது பாத்தீங்கன்னா இது ஈவன் பிரைம் நம்பர். இதுதான் ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர். இதுதான் ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. ஈவன் பிரைம் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்னது? 2. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தாச்சு. செகண்ட் ஸ்டெப் வந்து இப்ப இந்த கொடுத்திருக்க நம்பர்ல இப்ப நம்ம 2 போடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த 2 போடும்போது இதுல ஏதாவது ஒரு நம்பர் 2வால டிவைட் ஆகலன்னா அந்த நம்பர் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம கீழே இறக்கிக்கலாம். சரியா? புல் டவுன், அந்த நம்பரை கீழே இறக்கிக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, ரிமைண்டர் 1 வர்றது வரை நம்ம என்ன செய்யணும், ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கிறது வரை நம்ம என்ன செய்யணும், கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாங்க LCM எடுப்போம். 225, 400, 300. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் தான் எடுத்து டிவைட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இதுல ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் என்னது? 2. 2வால டிவைட் பண்ணுவோம். இதுல பாருங்க, இந்த 225 வந்து 2வால டிவைட் ஆகாது. பாருங்க, 1 2 is 2, 1 2 is 2, 2 2s are 4. பேலன்ஸ் வந்து என்ன வரும்? 1 வரும். பேலன்ஸ் வந்து வரக்கூடாது. சரியா? ஃபுல்லா அப்படியே டிவைட் ஆயிரணும். அப்ப இது 2வால என்ன செய்யாது, இந்த 225 டிவைட் ஆகாது. அதனால செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன், டிவைட் ஆகாத நம்பரை நம்ம அப்படியே இறக்கிக்கலாம் LCMல. அப்ப 225 அப்படியே இறக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 400ல ஃபர்ஸ்ட் இந்த 4 எடுத்துக்கோங்க. 4ல 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கும். 2 2s are 4. இந்த ரெண்டு ஜீரோவையும் இறக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் 300ல ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கோங்க. 3ல 2 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 டைம்ஸ். 1 2 is 2. பேலன்ஸ் வந்து 1 இருக்கும். அந்த 1 வந்து இந்த ஜீரோ பக்கத்துல இப்படி சேர்த்தீங்கன்னா இது எதா ஆயிரும்? 10 ஆயிரும். இந்த ஜீரோ வந்து 10 ஆயிரும். அப்ப 10ல எத்தனை 2 இருக்கு? 5 2s are 10. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ஜீரோவை இறக்கிக்கோங்க. 2 டேபிள் அதே மாதிரி தான். இந்த 225 2ல டிவைட் ஆகும். ஆனா பேலன்ஸ் வரும். பேலன்ஸ் இல்லாம டிவைட் ஆகணும்ல. அப்ப பேலன்ஸ் வர்றதுனால இதை என்ன செஞ்சுக்குவோம், அப்படியே இறக்கிக்கோங்க. 225. அடுத்து இந்த 200ல ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கோங்க. 1 2 is 2. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஜீரோவையும் அப்படியே இறக்கிக்கோங்க. 100 2s are 200. நெக்ஸ்ட் 150 எடுத்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அந்த 15 எடுத்துக்கோங்க. 15ல எத்தனை 2 இருக்கு? 7 2s are 14. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 14னா பேலன்ஸ் வந்து 15ல இருந்து பேலன்ஸ் 1 இருக்கும். அந்த 1 அந்த ஜீரோ இருக்குல்ல, இது பக்கத்துல போட்டீங்கன்னா இது எதா ஆயிரும்? 10 ஆயிரும். அப்ப 5 2s are 10. அகைன் 2 டேபிள். இந்த 225 அப்படியே போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் 10 எடுத்துக்கோங்க. 100ல இந்த 10 எடுத்துக்கோங்க. 5 2s are 10. இந்த ஜீரோவை அப்படியே இறக்கிக்கோங்க. இதுல இந்த 75 இருக்குல்ல, இதுல பாருங்க 2 டேபிள்ல போகாது. சரியா? பேலன்ஸ் 1 வரும். 3 2s are 6 ஆயிரும். சரியா? 3 2s are 6 ஆயிரும். பேலன்ஸ் 1 இருக்கும். இங்க சேர்த்தீங்கன்னா 15 ஆயிரும். 7 2s are 14 ஆயிரும். பேலன்ஸ் 1 வரும். அப்படி வரக்கூடாது. சரியா? அப்ப இது 2 டேபிள்ல போகாது. அதனால என்ன செஞ்சுக்கணும், இந்த 75ஐயும் நம்ம அப்படியே இறக்கிக்கணும். ஞாபகப்படுத்திக்கோங்க, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம். சரியா? இந்த நம்பரால டிவைட் ஆகலன்னா இந்த நம்பரை LCMல அப்படி கீழே இறக்கிடணும். நெக்ஸ்ட் 2 டேபிள். 225 அப்படியே இறக்கிக்குவோம்.
இந்த 50 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 எடுத்துக்கோங்க. 5ல எத்தனை 2? 2 2s are 4. பேலன்ஸ் 1 இருக்கும். அந்த 1 அந்த 0 பக்கத்துல போட்டீங்கன்னா 10 ஆயிரும். அப்ப 5 2s are 10. இந்த 75 அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இறக்கிக்கலாம். இப்ப பாருங்க, எல்லாமே 5ல முடிஞ்சிருக்கு. இந்த 2 டேபிள்ல இனி என்ன செய்ய முடியாது, டிவைட் பண்ண முடியாது. அதனால என்ன செய்யணும், நம்ம 3 டேபிள் போட்டுக்கலாம். அடுத்து என்ன இருக்கு, 3 தானே, சின்னதுல இருந்தே போங்க சரியா. 3 டேபிள். இதுல இந்த 22 எடுத்துக்கோங்க. 225ல இருக்கக்கூடிய இந்த 22 எடுத்தீங்கன்னா 7 3s are 21. பேலன்ஸ் 1 இருக்கும். அந்த 1 அந்த 5 பக்கத்துல போட்டீங்கன்னா 15 ஆயிரும். 5 3s are 15. 25 வந்து 3 ஆல என்ன செய்யாது, டிவைட் ஆகாது. அதனால என்ன செய்யணும், இது அப்படி இறக்கிக்கணும். நெக்ஸ்ட் இந்த 75 எடுத்துக்கோங்க. 3 டேபிள்ல 7 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 3s are 6. பேலன்ஸ் 1 இருக்கும். இது அந்த 5 பக்கத்துல போட்டீங்கன்னா 15 ஆயிரும். 5 3s are 15. அகைன் 3 டேபிள் 75ல 7 எடுத்துக்கோங்க. 2 3s are 6. பேலன்ஸ் 1 இருக்கும். அது அந்த 5 பக்கத்துல போட்டீங்கன்னா 15 ஆயிரும். அப்ப 5 3s are 15. 8 3s are 24 வரும். பேலன்ஸ் என்ன வரும், 1 வரும். அந்த பேலன்ஸ் வரக்கூடாதுல்ல, 0 தானே, ஃபுல்லா அப்படியே டிவைட் ஆயிரணும். அதனால இந்த 25 அப்படியே கீழே இறக்கிக்கோங்க. அதே மாதிரி இங்க இருக்க 25ஐயும் இறக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, எல்லாமே 5 டேபிள்ல என்ன செய்யும், டிவைட் ஆகும் சரியா. அப்ப 5 டேபிள் போட்டுக்கலாம். 5 5s are 25. 5 5s are 25. 5 5s are 25. ரிமைண்டர் 1 வர்றது வரை போட்டுறணும் எல்சிஎம்ல. அகைன் 5 டேபிள் 1 5 is 5, 1 5 is 5, 1 5 is 5. அடுத்து என்ன செய்ய போறோம்னா, இந்த பிரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போறோம். எத்தனை 2? 1 2 3 4. 4 2 இருக்கு. அப்ப 2 into 2 into 2 into 2. நெக்ஸ்ட் 2 3 இருக்கு. into 3 into 3. 5 2 டைம்ஸ் வந்திருக்கு. 5 into 5. ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர்ல இருந்து தான் போகணும். எடுத்த உடனே இதுல நமக்கு 5 டேபிள்ல போகும். ஆனா அந்த 5 போட்டுற கூடாது. எடுத்த உடனே ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர்ல ஆரம்பிங்க. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s are 4. 4 2s are 8. 8 2s are 16. 3 3s are 9. 5 5s are 25. இப்ப 16ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 9 6 are 54. 54க்கு என்ன செய்யணும், 4 மட்டும் போட்டுக்குவோம். ரிமைண்டர் என்ன இருக்கு, 5 இருக்கு. அடுத்து 1 9 is 9. 9ஓட இந்த 5 என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். 9 plus 5 14. 144 வந்துச்சு. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துச்சு, 144. இப்போ இதோட இந்த 25 மல்டிப்ளை பண்ண போறோம். 144 into 25. ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும்னா, இந்த 5 இருக்குல்ல, இதை வச்சு இந்த 144 மல்டிப்ளை பண்ண போறோம். 5 4s are 20. 20க்கு 0. பேலன்ஸ் 2. அடுத்து 5 4s are 20. 20 plus 2 22. 22க்கு 2. பேலன்ஸ் 2. 1 5 is 5. 5 plus 2 7. நெக்ஸ்ட் இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 வச்சு இந்த 144 மல்டிப்ளை பண்ண போறோம். 2 4s are 8. 2 4s are 8. 1 2 is 2. ரெண்டையும் ஆட் பண்ணணும், கூட்டணும். இங்க எதுவுமே நம்பர் இல்ல, 0 அப்படியே போட்டுக்கலாம். 2 plus 8 10 வரும். 10க்கு இந்த 0 போட்டுக்கோங்க. பேலன்ஸ் 1 இருக்கட்டும். 7 plus 8 15. 15ஓட இங்க இருக்கல 1 ஆட் பண்ணணும். 15 plus 1 16. அப்ப 16க்கு இந்த 6 தான் என்ன செய்யணும், இந்த இடத்துல போடணும். பேலன்ஸ் 1 இருக்கட்டும். இங்க 2 மட்டும் தான் இருக்கு. 2 plus 1 3. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் நமக்கு கிடைச்சிச்சு, 3600. அப்ப எல்சிஎம் என்னது, எல்சிஎம் ஆஃப் 225, 400 and 300ஓட எல்சிஎம் என்னது, 3600. Thanks for watching, students.